தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எங்கே ஓப்பன் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணணும், இல்லைனா ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், அவங்க மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், நம்ம சாதாரணமாக உள்ளவங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் யார் வேணும்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஜுகேஷன் ஒரு தடையே கிடையாது, எந்த விதமான உங்களுக்கு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. அதாவது நீங்கள் இப்போ ஒரு 5வது படிச்சிருந்தா கூட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை பள்ளிக்கூட பக்கமே போகாதவங்க கூட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது, நான் யாரை கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். நீங்கள் யாரையும் கான்டாக்ட் பண்ண தேவையில்லை, எங்கேயும் போக வேண்டியதில்லை. இப்போ எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல மெயினாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட புரோக்கர், நீங்கள் யாருக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இந்தியாவிலேயே நம்பர் 1 புரோக்கர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெரோதா. நான் என்னோட நண்பர்களுக்கு ஜெரோதா தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களும் ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் எய்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேன் கார்டு, அதாவது பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பேன் கார்டு உங்களுக்கு வேணும். 2வது ஆதார் கார்டு. ஆதார் கார்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆதார் கார்டில் முக்கியமாக நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கணும், மொபைல் நம்பரையும் மெயில் அட்ரஸையும் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா, ஜெரோதாவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதனால் ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிக்கங்க. 3வது கேன்சல்டு செக். கேன்சல்டு செக்கு வேணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பேங்கில் 6 மந்த் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இது 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். டாக்குமெண்ட்ஸை பொறுத்தவரையும் இந்த 3 டாக்குமெண்ட்ஸ், அதாவது பான் கார்டு, ஆதார் கார்டு, கேன்சல்டு செக் இல்லைனா 6 மந்த் ஸ்டேட்மெண்ட், இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும். அதை இல்லாமல் உங்களோட சிக்னேச்சர் ஒன்று வேணும். ஸோ இது இருந்தாவே போதும், நீங்கள் ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.